தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இப்படி ஒரு கோவில் கிடையாது. விநாயகருக்கு அப்படி அவ்வளோ பெரிய ஒரு கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசால சுமாரா 3400 வருஷம் பழமையானதா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கும் மேற்பட்டதா கூட இருக்கலாம். இங்க இருக்கிற விநாயகருக்கு என்ன ஆண்டுனே தெரியாதுங்க. மரத்தால செய்யல, கல்லால செய்யல, ஏன் சுதை வடிவத்தால கூட செய்யல. இதனுடைய சிறப்பு ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த கோவில்ல வருகிற 4/9/2025 17 வருடத்துக்கு அப்புறம் மகா உபவிசகம் குடமுழுகு விழா நடக்குதுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்குங்க. அதற்கான ஒரு காணொலி தான். விநாயகருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரே கோவில் இதுதான். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லைங்க, 13 தலைமுறையா இந்த விநாயகர் கோயிலுக்கு குருக்களா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய வம்சம் வந்துகிட்டு இருக்கு. இந்த விநாயகர் கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்புங்க ஐயா சொல்லுவாரு. அப்புறம் இந்த கோவில்ல என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்றேன். ஐயா வணக்கம். நமஸ்காரம். திருவலஞ்சுழி அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு பேரு. காவிரி நீர் வந்து இந்த தலத்தை வலமா சுத்தி வழிபட்டதுனால இந்த தலத்துக்கு திருவலஞ்சுழி அப்படின்னு காரண பெயர் ஏற்பட்டதாக சொல்றாங்க. கோவிலுக்கு போனாதான் புண்ணியம் கிடைக்கும். ஆனா இந்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கே நமக்கு நிறைய புண்ணியம் வேடினு சம்பந்த பெருமான் திருஞான சம்பந்தர் பதிகத்துல பதிவு பண்ணியிருக்கார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே அப்படின்னு வேற எந்த தலத்திலும் இல்லாத ஒரு பெரிய பெருமை இந்த தலத்துக்கு உண்டு. இந்த தலத்து மூர்த்தி வந்து கடல் நுரையினால் செய்யப்பட்ட விநாயகர். பார்க்கடல்ல தேவர்கள்லாம் சேர்ந்து அமுதம் கிடையும் போது அந்த அமுத நுரையே விநாயகரா உண்டு பண்ணி தேவர்கள்லாம் வழிபட்டதாக தல புராணம். இந்த தல புராணத்துக்கு அப்புறம் தான் உலகியல் மார்க்கத்துல மஞ்சள விநாயகரா பிடிக்கிறது, சாணத்தை விநாயகரா பிடிக்கிறது அப்படிங்கிற மரபுகள் ஏற்பட்டதாக நம் முன்னோர்கள் சொல்ல நாம் அறியலாம். அப்படி ஒரு அற்புதமான திருமேனியை கொண்ட வெள்ளை விநாயகர். இந்த மூர்த்தி யுகாந்தர மூர்த்தின்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி யுகம்னா கணக்கில் அடங்காதவை. அப்படி ரொம்ப பழமையான மூர்த்தியாக இந்த மூர்த்தி விளங்கப்படுகிறார். அதோட ஒரு சிறப்பு என்னன்னா, பிள்ளையார்னா பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம். இந்த தலத்துல மட்டும்தான் உலகத்திலேயே 2 மனைவிகள் விநாயகருக்கு, வாணி கமலா அப்படிங்கிற 2 மனைவிகள். ஆண்டுதோறும் திருமணம், விநாயகருக்கு திருமணம் நடைபெறும் ஒரே தலமும் இந்த தலம் தான். இதுக்கப்புறம் இப்ப சமீப காலங்கள்ல பல்வேறு ஊர்கள்ல பண்றாங்க. அதுக்கு ஆதியா ஏற்பட்டது இதுதான். இந்தியாவிலேயே கணபதிக்குன்னு ஏற்பட்ட 10 தலங்கள் புராணத்துல உள்ளது. மொத்தம் 10 தலங்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஒரே தலம் தென்னிந்தியாவில திருவலஞ்சுழி மட்டும்தான். பாக்கி 9 தலங்கள் வட இந்தியாவில இருக்கு. துவாரகை, காசி, அந்த மாதிரி உண்டான வட இந்தியாக்கள்ல தான் 9 தலங்கள் இருக்கு. அப்படி கணபதிக்கு முக்கியமான திருத்தலமாக இந்த தலம் போற்றப்பட்டுள்ளது. அதோடு மூவர் பெருமானால பாடல் பெற்ற திருத்தலம், பெரிய சிவாலயம் இது. தென்கரை, காவிரி தென்கரை ஸ்தலங்கள்ல 25வது தலம் இந்த தலம்னு சொல்றாங்க. சுவாமிக்கு பெயர் கபர்தீஸ்வரர் சடைமுடிநாதர். சுவாமியினுடைய வலது பாகத்துல அம்பாள் சன்னதி. எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா இடது பக்கம் இருக்கும். ஆணுக்கு பெண்பால் வந்து வலது புறம் இருந்தா மணக்கோலம்னு சொல்லுவாங்க. பின்னால சிவபெருமானுக்கு வலது புறத்துல அம்பாள் சன்னதி. மதுரை, திரு இடை மருதூர், திருவலஞ்சுழி, கஞ்சனூர், ராமேஸ்வரம் அப்படிங்கிற 5 ஸ்தலங்கள் சுவாமியினுடைய வலது பக்கம் உள்ள ஸ்தலங்கள். அந்த 5ல நடுநாயகமா உள்ளது திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி அமையணும் அப்படின்னு இந்த ஸ்தலத்து புராணத்து வாயிலா நம்ம அறையலாம். குடுமி வச்சுருக்கிற சுவாமி, சடையோடு கூடிய சுவாமியை தான் மனம் பண்ணிக்கணும்னு அம்பாளுக்கு ஒரு பெரிய ஆசை ஏற்பட்டு பூலோகத்துல இருந்து இறைவனை நோக்கி தபஸ் பண்றா அம்பாள். அம்பாளுடைய ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக சுவாமி சடையோடு காட்சி கொடுத்ததுனாலதான் சுவாமிக்கும் காரண பெயர் கபர்தீஸ்வரர்.